Hello aspirants, hi friends, welcome to Sparks Academy. Hope you are all doing good. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் சண்டே வந்து டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி அதாவது டிப்ளமோ ஐடி லெவலுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து எல்லாம் எழுதியிருப்பீங்க. மோஸ்ட்டாக அந்த 2 நாளாக வரக்கூடிய கமெண்ட்ஸு வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறதா, டெக்னிக்கல் பேப்பர் எழுத போகிறதா என்னென்னு எனக்கு தெரியல, வேணான்னு முடிவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக எங்கள் சைட்லேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் நீங்கள் எழுத போகணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம டெக்னிக்கல் பேப்பர் வந்து நமக்கு எப்படின்னு இப்போ நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை நமக்கு எல்லாமே ஈஸியாக வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, ஆறு வருஷத்துக்கு 2 டைம்ஸ், இஃப் யூ ஆர் லக்கி 2 டைம்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாட். அப்படி ஒருவேளை நான் நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, நல்லா பண்ணலைனாலும் சரி, அட்டன் பண்ணுங்க. எங்கள் சைட்லேருந்து சொல்கிறதா தான், எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்கள் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதே மொமெண்டம், நீங்கள் நல்லா எழுதின அதே மொமெண்டம் கேரி ஓவர் பண்ணி உங்களை டெக்னிக்கோட பேப்பர்லையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக போஸ்டிங் வாங்கலாம். இன்கேஸ் நான் நல்லா பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்குன்னு கடவுள் கொடுத்த அடுத்த வாய்ப்பு, கடவுள் கொடுக்குதோ நம்ம கவர்மெண்ட் கொடுக்குதோ யார் கொடுக்குற அடுத்த வாய்ப்பு நமக்கு டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ இதில் விட்ட மார்க்கை டெக்னிக்கலில் சேர்த்து ஸ்கோர் பண்ணி இந்த ஸ்கோரை காம்பன்சேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த நான் சொன்னால இந்த 2 விஷயம் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து ரேபிட் ரிவிஷன் பேட்ச் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ், அதாவது லைவ் செஷன் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபுல் கம்ப்ளீட், அதோட கான்செப்ட்ஸு அதோட ரிவிஷன் எல்லாமே அந்த லைவ் அண்டு ரெக்கார்டட் செஷன்ஸில் வந்துடும். ரிவிஷன் பிடிஎஃப், அதாவது நம்ம பிடிஎஃப் யூஸ் பண்ணியிருப்போம் கிளாஸுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டான ரிவிஷன் வித் கண்டென்ட்டு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எந்த மாதிரி அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனாக கொடுப்போம். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா 10 சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், தென் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். நான் உங்களுக்கு ஷூராக சொல்கிறேன், நீங்கள் இந்த ரிவிஷன் பேட்சை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 180+ ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. உங்களுக்கு இந்த பேட்சை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங், இதே மாதிரியே ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ், நான் மேலே சொன்னது சிவில் ஆஸ்பிரன்ஸுக்கு, இதே மாதிரியே ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸுக்கு அதே டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ லெவலில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது. அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நாம் வந்து கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் முன்னாடி சொன்ன மாதிரி 10 யூனிட்ஸுக்கும் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ், ரிவிஷன் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கம்ப்ளீட் ரிவிஷன், செப்பரேட் ரிவிஷன் கொடுத்துருவோம். சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பார்த்து பாருங்கள். ஓகே, தென் இப்போ நம்ம மெயின் வீடியோ கண்டென்ட்குள்ளே வருவோம். ஆக்சுவலாக இந்த செஷனில் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதாவது நீங்கள் ஆஸ் எ சிவில் ஆஸ்பிரண்ட் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெயின் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது ஸ்டெயின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸ்டெயினோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை வந்து நம்ம நோ யூனிட் அப்படின்னு சொல்லி அப்போ ஆன்சர் போட்டிருப்போம். இப்போ ரீசெண்டாக போன வருஷம் அந்த மாதிரி ஒரு எக்ஸாமில் ஸ்டெயினோட டெரிவேஷன் கேட்டாங்க, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஆன்சர் போட்டிருப்போம்.
இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டெயினோட டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்னா என்ன, டிஃப்ரெண்ட் ஸ்டெயின் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டென்ஷன் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெயின் சுருங்குது அப்படின்னா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், எலாங்கேட் ஆகுது அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெயின். அந்த மாதிரி அவங்க கொஸ்டினை அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஒரே கொஸ்டின் தான், ஒரே கான்செப்ட் தான் ஸ்ட்ரெயினுங்கிறது. அதையே டிஃப்ரெண்ட்டாக எப்படி பிரித்து அப்டேட் பண்ணி வருஷத்துக்கு வருஷம் எப்படி அப்டேட் பண்ண முடியுமோ அப்படியே அப்டேட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இதை நம்ம கிராக் பண்ணோம் அப்படின்னா நாமளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபாலோ பண்ணோம். ப்ளஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையுமே எப்படி நம்ம அப்டேட்டடாக இப்போ கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி யோசிச்சு அடிக்கணும், ஆன்சர் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ரிவிஷன் பேட்சில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கான சாம்பிள் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். லைக் தட் மீன்வைல் நம்ம டிஸ்கஷனில் எப்படிப்பட்ட ட்ரெண்டில் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் காம்பஸ்லேருந்து வந்திருக்கு. த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டாலிக் பாக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்டாக இந்த கொஸ்டின் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா, 8 சென்டிமீட்டர் டு 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, பொதுவாக காம்பஸ்ன்னு பார்த்தீங்கனாலே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா படிக்கிறவங்களே என்ன மாதிரி படிப்பாங்க அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் படிப்பாங்க, சர்வேர் காம்பஸ் படிப்பாங்க, அதோட லீஸ் கவுண்ட் படிப்பாங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங், ரெடியூஸ்டு பீரிங், அந்த இது படிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் எல்லாமே பழசாயிடுச்சு, புதுசாக எது கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் உள்ள ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸ் இருக்கும், அதோட டயமீட்டர் என்ன அப்படின்னு இன்டெப்தா, அது காம்பஸ் ஒன்று தான், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல தான் கொஸ்டின் வருதுன்னு தெரியுது. அதையே எப்படி அப்டேட் பண்ணி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஒரு சேலஞ்சாக கேட்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 8 to 12 மீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சை நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரலாம். நம்ம தியோடோலைட் இருக்குங்களா, தியோடோலைட், அதோட லோவர் பிளேட் இருக்கும், அதில் லோவர் பிளேட் இருக்கும், அதோட டயமீட்டருமே இந்த 8 to 12 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த 8 to 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிற டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் டு கெட் ஃபைண்ட் த, அதாவது ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக நம்ம ஜிபிஎஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபோன்லேயே யூஸ் பண்ணுறோம், கார்ஸில் ஷிப்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறதை வச்சு பார்த்தோம் நம்ம டைரக்ஷன், இப்போ ஒரு இடத்துல நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ நேரத்தில் போவீங்க அப்படிங்கிறத அது ஈஸியாக காட்டும். ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே போத் ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்போது பிங்கிற ஆப்ஷனையும் நான் பார்க்குறேன். நியூ பிளேசஸ் ஆப்வியஸ்லி கரெக்டு தான். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம புது இடத்துக்கு போகிறோம், அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தானே நம்ம ஜிபிஎஸ்சில் பார்க்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி நியூ பிளேசஸையும் வந்து ஜிபிஎஸ் வந்து காட்டும். இந்த இடத்துலேருந்து இப்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் போகிறேன், இப்போது தஞ்சாவூர்லேருந்து நான் சென்னை போகிறேன் அப்படின்னா தஞ்சாவூரில் இருந்துட்டு நம்ம டைப் பண்ணால் சென்னைன்னு டைப் பண்ணால் அங்கே இருக்க பிளேசஸ்லாம் வந்து காட்ட தான் போகுது. ஸோ ஆப்வியஸ்லி நியூ பிளேசஸையும் அதை காட்டும். ஃபோர்த் ஆப்ஷன் நன் ஆஃப் த அபவுண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு இது ஆப்ட் ஆகாது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நம்ம ரிவிஷன் பேட்சில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை எப்படி எலிமினேட் பண்ணுறது, இல்லை அகெயின் கரெக்டான ஆப்ஷன்ஸை எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக பிக் பண்ணுறதுங்கிற ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஹோப் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோருக்கு இது கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அண்டர் விச் கண்டிஷன் இன்வெர்டட் லெவலிங் இஸ் ஃபாலோடு. உங்களுக்கு இந்த வேர்டு இன்வெர்டட் லெவலிங் புதுசாக இருக்காது, ஆல்ரெடி எல்லாம் சர்வேயிங் படித்தவங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல் இருக்குது. ரெசிப்ரோக்கல் லெவலிங் இருக்குது, ப்ரொஃபைல் லெவலிங் இருக்குது, கிராஸ் செக்ஷன் லெவலிங் இருக்குது. ஸோ இதில் இன்வெர்டட் லெவலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம லைன் ஆஃப் சைட்டுக்கு அபோவில் மெஷர் பண்ணுற எல்லாமே இன்வெர்டட் லெவலிங்கில் வரும். அதாவது நம்ம
லைன் ஆஃப் சைட்டு ஒரு ரேஞ்சில் இருக்குன்னா அந்த ரேஞ்சுக்கு அபோல மேலே இருக்கக்கூடிய இப்போ ஒரு லைன் ஆஃப் சைட் வந்து நம்ம ரூமோட அந்த டாப் அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரூமுக்கு மேலே இருக்க லிண்டலு அதுக்கு மேலே இருக்க ஃப்ளோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்வெர்டர் லெவலிங்கில் தான் வந்து மெஷர் பண்ண முடியும். சரி, ஓகே, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். when the underside of the string course or sunshade is made a benchmark. என்ன சொல்றாங்கன்னா இன்வெர்டர் லெவலிங் எப்போ ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது கொஸ்டின். நம்ம பெஞ்ச் மார்க்காக எதை கொடுக்குறோம் அப்படின்னா சன்சைடு அண்டு ஸ்ட்ரிங் கோர்ஸ் அப்படின்னா எல்லாமே மேலே இருக்கிறது தான். நம்ம லைன் ஆஃப் சைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சன்சைடு எல்லாமே மேலே இருக்கிறது தான். ஸோ அது மேலே இருக்கக்கூடிய இடத்த பார்க்கறதுக்கு நம்ம இன்வெர்டர் லெவலிங்கை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆப்ஷன் 1 கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் when the elevation of the underside or grider and arch of the beam is to be determined. ஒன்றும் இல்லை சார், ஒரு ஆர்ச்சு இருக்கு, இப்படி ஒரு ஆர்ச் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்ச்சோட அண்டர் சைடில் இருக்கக்கூடிய கிரிட்டர் ஆர் அண்டர் சைடு ஆஃப் த ஆர்ச்சோட எலிவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எக்யூப்மெண்ட் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே போடுறோம், லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம லைன் ஆஃப் சைட்டு இதோட முடிஞ்சு போயிடுது, இதுக்கு மேலே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் வந்து இங்கே வந்து தெரியணும். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா, இதுதான் அண்டர் சைட் ஆஃப் ஆர்ச். இந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல வரைக்கும் நம்ம நார்மலாக ஸ்டாஃபை பிடிச்சிட்டு இங்கே வந்து தலைகீழ நம்ம ஸ்டாஃபை பிடிப்போம். ஓகேங்களா, இதனால தான் இது பேர் வந்து இன்வெர்டட் லெவலிங். லெவலிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக தான். ஆப்ஷன் பியும் கரெக்ட், 2வும் கரெக்டாக தான். ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட எம்சிக்யூ புக்கு. அதாவது எம்சிக்யூ புக்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு சில பேர் நான் இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க, அதுதான் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு டிஎன்பிசியில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் தேடி படிக்கணும். நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரே இடத்துல அவைலபிளாக இருக்குமா, ஒரே சோர்ஸில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில பேருக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு சோர்ஸ் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னே கூட தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லா எம்சிக்யூவையும் சேர்த்து ஒரே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்லெட்டாக கொடுக்குறோம். ஃபார் டிஎன்பிஎஸ்சி டிகிரி அண்ட் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஒரே லாட்டாக படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட கீழே இருக்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் டோட்டல் செஷன். அதாவது ஒரு டோட்டல் செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் டோட்டல் செஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தானாக தோணி இருக்கும். ஒன்றும் இல்லை, டோட்டல் செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னென்ன மாதிரி அந்த டோட்டல் செஷன் நீங்கள் டிஸ்பிளே ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டணும்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ பாருங்களேன், ஆங்கிளோட யூனிட் வந்து டிகிரிலையும் கான்லையும் வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், டோட்டல் செஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் ஆங்கிளும் மெஷர் பண்ணலாம், வெர்டிகல் ஆங்கிளும் மெஷர் பண்ணலாம். சரி, ஓகே. டிஸ்டன்ஸ், ஆப்வியஸ்லி டிஸ்டன்ஸு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது டோட்டல் செஷனில். டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது மீட்டரில் கொடுப்போம் இல்லை ஃபீட்டில் கொடுப்போம், நமக்கு எதில் வேணுமோ அதில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுதான் டோட்டல் செஷனோட மெயின் ஃபியூச்சர்ஸு. இந்த 2 ஆப்ஷனையும் பார்க்கும்போது நமக்கு ஓகே இப்போ ஆல்த இப்போ போடலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு யோசனை இங்கே வரும். ப்ரெஷர்னு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம என்ன ப்ரெஷர் என்ன பேரோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் இப்போ டோட்டல் செஷனில் பேரோமீட்டர் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரலாம் எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக நீங்கள் டோட்டல் செஷன் இப்போ லேட்டஸ்ட் டோட்டல் செஷன்லாம் ஆன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே ஹியூமிடிட்டி, ப்ரெஷரு, டெம்பரேச்சரு எல்லாமே காட்டும். அப்டேட்டட் வெர்ஷன் டோட்டல் செஷனில் வித் டச் ஸ்க்ரீனோட இருக்கிற டோட்டல் செஷனில் கண்டிப்பாக காட்டும். ஸோ இப்போ ஆப்வியஸாக இந்த ஆப்ஷனும் வரும் உங்களுக்கு. இப்படி இது டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா கூட ஏபி ரெண்டும் வர மாதிரி இருந்தாலே மோஸ்ட்டாக ஆல் த அபோவ் தான் ஆன்சராக வரும். இதெல்லாம் ஒரு சில ட்ரிக்ஸு, இந்த மாதிரி நம்ம பேட்சில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் வந்து டி, ஆல் த அபோவ்.
ஃபிஃப்த் வந்து an instrument box which consist of the following. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் அப்படின்னா நம்ம இது வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ், அதாவது இன்ஜினியரிங் டிராயிங் யூஸ் பண்ணுறவங்கல்ல, அந்த டாபிக்லேருந்து இன்ஜினியரிங் டிராயிங்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து வந்திருக்க கொஸ்டின். இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் காம்பஸ் இருக்கும், லார்ஜ் டிவைடரும் இருக்கும், லீனியர்னா நம்ம ஸ்கேலை தான் லீனியர்னு சொல்கிறாங்க, இது எல்லாமே இருக்கும். ஆப்வியஸாக இதோட சேர்ந்து பவு காம்பஸ் இருக்கும், செட் ஸ்கொயர் இருக்கும், டி ஸ்கேல் கூட வெளியில் இருக்கிறது, செட் ஸ்கொயர்லாம் பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் யூஸ் பண்ணுறது அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி, ஆல் ஆஃப் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். இது வந்து ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின், நல்ல கொஸ்டின். ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரி அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், 90 டிகிரியில் இருந்தால் அது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஓகே, இஃப்கேஸ் இந்த அக்யூட் ஆங்கிளுக்கும் இது நன் ஆஃப் த அபோன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதை விட்டுறலாம், இது ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இந்த அப்டியூஸ் ஆங்கிளுக்கும் அக்யூட் ஆங்கிளுக்கும் நமக்கு குழப்பம் வந்துடலாம். ஓகேங்களா, தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரி அப்படின்னா அது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகே, ஒரு ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் less than 180 டிகிரி, இது பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஒரு ஆங்கிள் கரெக்டாக 180 டிகிரி இருக்குன்னா அது பேர் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ 7th கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின், எல்லாத்தையும் யோசிக்க வைக்கக்கூடிய கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் டோ டெக்ககன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது டோ டெக்ககனா? அந்த வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒன்றும் இல்லை சார். இப்போது ஒரு ஆங்கிள், அதாவது இப்போ 3 ஆங்கிள் இருக்கிறத, இப்படி 3 ஆங்கிள் இருக்கிறத வந்து நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். இன்கேஸ் 4 ஆங்கிள் இருந்துச்சுன்னா அதை வந்து குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். 5 ஆங்கிள் இருக்கிறத பென்டகன், 6 ஆங்கிள் இருக்கிறத ஹெக்ஸா, 7 ஆங்கிள் இருக்கிறத ஹெப்டா, 8 ஆங்கிள் இருக்கிறத ஆக்டோ, 9 ஆங்கிள் இருக்கிறத நானோ, 10 ஆங்கிள் இருக்கிறத டெக்காகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே டோ டெக்காகன்னு கொடுத்துருக்கானே சார். ஒன்றும் இல்லை சார், 10 ஆங்கிள் டெக்காகன்னு சொன்னோன்னா 11 ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து அன்டெக்ககன், யூஎன் அன்டெக்ககன். ஓகே, இதுவே 12 ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டோ டெக்ககன். ஓகே, இப்போது நம்ம டோ டெக்ககன்னா 12 ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டினுக்கு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n-2 இன்டூ 180 டிகிரி டிவைடட் பை n. இதில் n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் 12 நம்ம சொல்லியிருக்கோம்ல, டோ டெக்ககன்னு கொடுத்துட்டான். அதோட இன்டீரியர் ஆங்கிள்னா 1 இன்டீரியர் ஆங்கிள், அதோட ஒரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ n12 அப்படின்னா இங்கேயும் அதே எண்ணுக்கு பதிலாக அந்த 12ங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 12 - 2 இன்டூ 180 டிகிரி டிவைடட் பை 12. இது போட்டிங்கன்னா 12 - 2 10 வரும். 10 இன்டூ 180 டிகிரி 1800 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம்னா ஆப்ஷன் வந்து 150 டிகிரி. ஆப்ஷன் வந்து 150 டிகிரி, ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக படித்து போட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் காட்டலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, 180 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுவும் அந்த ஆங்கிள்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பென்டகன் அப்படின்னா 5 ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம பென்டகன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பென்டகனில் இப்போ ஒரு ஆங்கிளோட டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், ஒரு ஹோல் சர்க்கிளோ ஒரு ஃபுல் ஆங்கிளோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் டிகிரி வந்து 360 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ பென்டகன் அப்படின்னா 5ன்னு சொன்னோம்.
360 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் சார். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது மொத்தம் 5 ஆங்கிள் இருக்குது. அப்போ 5 ஆங்கிள் வந்து 360 டிகிரியை கனெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் விஷயம். 360 டிவைடட் பை 5னா 72 டிகிரி. ஓகே, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 72 டிகிரி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். இன் பிளேன் டேபிள் சர்வே ஆஃப் ஸ்மால் எக்ஸ்டென்ட், பிளேன் டேபிள்லேருந்து கொஸ்டின் வருது. The accuracy of the plotted work can be increased by the use of tachometer in which of the following method? என்ன சார் கொஸ்டின் சொல்கிறீங்க, பிளேன் டேபிள்னு சொல்கிறீங்க, அடுத்து என்னமோ டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, ரெண்டுத்தையும் வச்சு எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை சார், அவங்க என்ன கொஸ்டினில் கொடுக்கணும், கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிளேன் டேபிள் சர்வே வச்சு ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து எடுக்கிறோம். ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ஸ் வந்து நம்ம சர்வே பண்ணுறோம். The accuracy of work can be increased by, அந்த ஒர்க்கோட அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டேக்கோமீட்டர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. நம்ம டேக்கோமீட்டர்னு ஒரு கீவேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க, பிளேன் டேபிள் சர்வே அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் சம்மந்தப்பட்டு தான் ஒரு ஆன்சர் வரப்போகுது. அப்படின்னா இன்கேஸ் தெரியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். இது ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்டது எது ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரேடியேஷன் ஆப்வியஸாக பிளேன் டேபிளில் மட்டும்தான் வரும். ஓகே, இன்டர்செக்ஷன் இதுவும் பிளேன் டேபிளில் மட்டும்தான் வரும். ரிசெக்ஷன் இதுவும் பிளேன் டேபிளில் டோட்டலைசேஷனில் வரும். பட் இங்கே பிளேன் டேபிள் தான் கொடுக்கலாம், டோட்டலைசேஷன் பற்றி இங்கே நம்ம பேசலை. ஓகே, ரிசெக்ஷனும் பிளேன் டேபிளில் மட்டும்தான் வரும். அப்படி பார்த்தா இது ரெண்டுக்குமே சம்மந்தம் உள்ளது டிராவர்சிங் தான். ஏன்னா டிராவர்சிங் வந்து நம்ம டாக்கோமீட்டர்லையும் பண்ணலாம், பிளேன் டேபிள்லையும் பண்ணலாம், காம்பஸ்லையும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ஷன் என்னன்னா டிராவர்சிங் தான். ஸோ அதனால நான் ஆப்ஷன் பி டிராவர்சிங் கொடுக்குறேன். ஓகே சார், நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது செப்டம்பர் 1, 2025 அன்னைக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போலேருந்தே நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். Dash is the type of survey in which a number of connected survey lines form the framework. Okay, ஒரு சர்வே லைன் in which number of connected survey line, அதாவது ஒரு சர்வே லைன் இப்படி இருக்கு சார், இதுலேருந்து நம்பர் ஆஃப் கனெக்டட் சர்வே லைன்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் கனெக்டட் சர்வே லைன்ஸ் டு ஃபார்ம் அ ஃப்ரேம் ஒர்க். ஒரே ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி கடைசியாக இப்படி வந்து முடியுது. இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது இங்கே ஒரு சர்வே லைன்னா இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, இங்கேருந்து நிறைய லைன் போய் இப்படி ஒரு பாயிண்ட், இப்படி ஒரு பாயிண்ட், இப்படி ஒரு பாயிண்ட், எப்படி வேணால் போகணும், போய் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கனெக்ட் பண்ணி கொண்டு வருது. அப்படின்னா இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராவர்சிங். ஓகே, இது பேர் வந்து டிராவர்சிங். ஆப்ஷன் ஏ. ஒன்றும் இல்லை, நம்ம போனது பார்த்தாலும் டிராவர்சிங் அதுதான். இப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் ஆரம்பித்து ஏ பி சி டி இ அப்படின்னு வந்து முடியுது. அப்படின்னா இது பேர் தான் டிராவர்சிங். இது வந்து ஒரு க்ளோஸ்டு டிராவர்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Next 11th question. The length of the road visible ahead to the driver at any instance. அதாவது நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, இது வந்து ரோட் இன்ஜினியரிங்லேருந்து வர ஒரு கான்செப்ட். ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, கார்லையோ வண்டியிலையோ இதுலையோ போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது வந்து உங்கள் டிரைவர் ஐக்கு வந்து டிரைவர் ஐ லெவல் இங்கே இருக்கும். இங்கேருந்து வந்து தெரிகிற டிஸ்டன்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சி விசிபிலிட்டினா நமக்கு எவ்வளோ தூரம் தெரியுது நம்ம பார்வைக்கு அப்படின்னு சொல்லலாம், அதுவுமே விசிபிலிட்டின்னு சொல்லலாம். இந்த இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 2 வெஹிக்கிள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை.
டேரெக்டாக இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் டிஸ்டன்ஸ் வரும் இல்லை விசிபிலிட்டி வரும். இதுக்கு ஆப்ஷன் வந்து டி, போத் ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 12th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the rate of rise and fall along the longitudinal direction of a road is. இது ஒரு நல்ல கொஸ்டின், ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஏஇஆ இருக்கட்டும், ஜேடிஓவாக இருக்கட்டும், சர்வேர் எல்லாத்துலேயுமே, டாட்ஸ்மேன் எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அலாங் த லாங்கிடியூட்னல் டைரக்ஷன் ஆஃப் த ரோடு, அதில் இருக்கக்கூடிய ரைஸ் அண்ட் ஃபால் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கிரேடியன்ட். ஓகே, இதுவே லாங்கிடியூட்னல் டைரக்ஷன் கேட்காம அக்ராஸ் இல்லை கிராஸ் ஸ்டைலில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேம்பர் ஆர் கிராஸ் ஃபால். கேம்பர், கிராஸ் ஃபால் எல்லாமே ஒன்று தான். அது வந்து அக்ராஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வரும். லாங்கிடியூடல் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கனால இதுக்கு ஆப்ஷன் சி, கிரேடியன்ட் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். நெக்ஸ்ட் வந்து 3 கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. ரூலிங் கிரேடியன்ட், லிமிட்டிங் கிரேடியன்ட், எக்ஸெப்ஷனல் கிரேடியன்ட். ஆக்சுவலாக கான்செப்ட் தெரிஞ்ச எல்லாருமே இந்த கொஸ்டின் ஈஸியாக போடலாம். ரூலிங் கிரேடியன்ட் தான் ஃபஸ்ட்டு. அந்த கிரேடியண்ட்டை தாண்டி எனக்கு ஒரு கிரேடியன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லிமிட்டிங் கிரேடியன்ட் போவோம். லிமிட்டும் பத்தாது, அதை தாண்டி எனக்கு ஒரு கிரேடியன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி பட்சத்தில் தான் வந்து நம்ம எக்ஸெப்ஷனல் கிரேடியன்ட் போவோம். ஓகே, அப்படின்னா ரூலிங் கம்மி, அதுக்கு மேலே லிமிட்டிங்கு, அதுக்கு மேலே எக்ஸெப்ஷனல், அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏக்கு வந்து 6%, பிக்கு வந்து 7%, சிக்கு வந்து 2% அந்த ஆர்டரில். ஓகே, அப்படி பார்த்தீங்கனாலே ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த லிமிட்டிங் கிரேடியன்ட் ஆஃப் ரோலிங் டெரைன்? அதாவது மேலே பார்த்தோம், லிமிட்டிங் கிரேடியன்ட் அப்படின்னா சென்டராக வரும். ரூலிங்கு, லிமிட்டிங்கு, எக்ஸெப்ஷனல். லிமிட்டிங் அப்படின்னா 2வது வேல்யூவாக வரும். இதில் ரோலிங் டெரைன் கொடுத்துருக்காங்க. பிளெயினு, ரோலிங்கு, மவுண்டனஸ் இந்த மாதிரி பிரிப்பாங்க. பிளெயினுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் இதுக்கு வந்து ரோலிங் கிரேடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3% வரும். லிமிட்டிங் கிரேடியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 5% தான் வரும். ஓகே, எக்ஸெப்ஷனல் கிரேடியன்ட் அப்படின்னு பார்த்தா 7 வரும். இப்போ லிமிட்டிங் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, 5%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 15th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செயின் சர்வேலேருந்து கேட்டிருக்காங்க. த கரெக்ஷன் டு பி அப்ளை டு ஈச் 30 மீட்டர் செயின் அலாங் த ஸ்லோப், அதாவது ஸ்லோப்புக்கான கரெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்லோப்புக்கான கரெக்ஷன் ஃபார்முலா எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். எல் இன்ட்டு 1 - cos θ அப்படின்னு தெரியும். இங்கே எல்லுக்கு பதிலாக 30 மீட்டர் அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ 30 நம்ம போட்டணும். 30 × 1 - cos θ. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின். த மேக்ஸிமம் டாலரன்ஸ் ஃபார் 20 மீட்டர் செயின். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். 10 மீட்டர் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 mm, இந்த 3 mm வந்து 10 மீட்டர் செயினுக்கு வரும். இந்த 8 mm பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் செயினுக்கு வரும். ஸோ 20 மீட்டர்னு பார்க்கும்போது 5 mm, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆப்செட்ஸ் ஆர் கால்டு ஷார்ட் வென் த லென்த் ஆர், அதாவது ஒரு ஆப்செட்டை எப்போ நம்ம ஷார்ட் ஆப்செட்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போது அந்த ஆப்செட்டோட லென்த் வந்து லெஸ் தென் 5 மீட்டராக இருந்தால் வந்து அது ஷார்ட் ஆப்செட். இதுவே மோர் தென் 5 மீட்டர் அப்படின்னு வரும்போது அது வந்து லாங் ஆப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, ஷார்ட் ஆப்செட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டின். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் ஆர் யூஸ்டு இன் த சர்வே? மோஸ்ட்டாக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. என்னென்ன செயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் செயின், கண்டர்ஸ் செயின், ரெவன்யூ செயின், மெட்ரிக் செயின்.
ஃபோனோட லென்த்து அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இதில் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இன்ஜினியர் செயினா 100 ஃபீட் இருக்கும். கண்டர் செயின் வந்து சர்வே செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, 60 ஃபீட் இருக்கும், 66 ஃபீட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ செயின் வந்து 33 ஃபீட் இருக்கும். மெட்ரிக் செயின் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 20 மீட்டர் 30 மீட்டர் செயின். ஒன்றுக்கான லென்த்தை கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு தியோடோலைட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் இதில் உள்ளே இருக்குது இந்த எக்ஸாமில் அப்படின்னாலே இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இடிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக நிறையா டைம் கேட்ட கொஸ்டின். ஆப்வியஸாக எல்லாத்தையுமே ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ். எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டு அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த இடிஎம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. மாற்றி சொன்னல அப்டேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் இடிஎம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு மாற்றி கேட்கலாம்னா இந்த இடிஎம்மோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை சார், ஒர்க்கிங் பிரின்சிபல்னா ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, ஈஸியாக போடக்கூடிய ஒன்று தான். ஒன்றும் நமக்கு எல்லாத்தையுமே ஒரு ஃபார்முலா தெரியும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது தெரியும். அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரப்போகுது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம இடிஎம் வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இடிஎம் பேரே வந்து எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ இதை வச்சு ஆப்வியஸாக நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டிஏ மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி. ஓகே, இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைமு, ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் சார். இதுவும் ஒரு ஃபேமஸான கொஸ்டின் தான். டோட்டல் சேட்டலைட்ஸ் இன் ஜிபிஎஸ் சிஸ்டம். ஜிபிஎஸ் சிஸ்டத்தில் மொத்தம் எத்தனை சேட்டலைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குளோபை சுற்றி மொத்தம் 6 ஆர்பிட்ஸ் இருக்குது. அந்த ஆர்பிட்டில் தான் டோட்டல் ஸ்டேஷன் இயங்குது. 6 ஆர்பிட்ஸ் இருக்குது. ஆர்பிட் ஒன்று எப்படி இருக்குன்னா, இதான் நம்ம உலகம் அப்படின்னா இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இந்த மாதிரி 6 ஆர்பிட் இருக்கும். ஒரு ஆர்பிட்லேயும் வந்து 4 சேட்டலைட்ஸ் இருக்கும். ஒரு ஆர்பிட்லேயும் வந்து 4 சேட்டலைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 6 into 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 24 சேட்டலைட்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அக்யூரசி ஆஃப் ஜிபிஎஸ் சிஸ்டம். ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஜிபிஎஸ் பற்றி கொஸ்டின்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி கேட்டதாக இருக்குது, புதுசாக தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 to 5 மீட்டர்ஸ் தான். ஏன்னா ஜிபிஎஸ் அக்யூரசி பொறுத்து ஒரு ஹை ரேஞ்ச் ஜிபிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 மீட்டர் வரைக்கும் நமக்கு காட்டும். அதே ரேஞ்ச் குறைய வந்து நமக்கு 5 மீட்டர், ஆனால் 5 மீட்டருக்குள்ளே தான் வந்து காட்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது புக்ஸில் மேபி ஜிபிஎஸோட சிஸ்டம் ஐடி புக்கில் இருக்கும், இல்லை நான் பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஜிபிஎஸ் வந்து 5 மீட்டர் அக்யூரசியில் வந்து இருக்கும், 3 to 5 மீட்டர். இதில் ஆப்ஷன் அப்படி இல்லாதனால 5 மீட்டர் கொடுத்துருக்கோம். ஆப்டிமமாக பார்த்தீங்கன்னா 3 to 5 மீட்டர்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதுவும் ஒரு பார்க்காத கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை இந்த மாதிரி கொஸ்டின் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. WGS அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. WGS அப்படின்னா என்னடா வார்த்தையே புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, ஒன்றும் கிடையாது. வேர்ல்டு ஜியோடாட்டிக் சிஸ்டம். ஜியோடாட்டிக் இந்த வேர்டு நீங்கள் சர்வேலே பார்த்துருப்பீங்க. பிளேன் சர்வே, ஜியோடாட்டிக் சர்வே. இப்போ 250 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஜியோடாட்டிக் சர்வே, அது கீழே இருந்துச்சுன்னா பிளேன் சர்வே அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜியோடாட்டிக் சிஸ்டமை ஒரே மேப்பில் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வருது. அதான் இது வந்து டிஜிபிஎஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப ப்ராட் இது, அது நமக்கு பர்சனலில் இப்போ அது நமக்கு தேவையும் இல்லை. ஸோ இதோட அப்ரிவேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, இது கேட்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. WGS அப்படின்னா வேர்ல்டு ஜியோடாட்டிக் சிஸ்டம்ஸ். ஓகேங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In global positioning system, how many number of satellite signals are used to compute position in 3 dimension? ஓகேங்களா, வேர்ட்ஸை கொஸ்டின் வேர்ட்ஸை நல்லா கவனிக்கணும். பொசிஷன்னு கொடுத்துருக்காங்க. பொசிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன எத்தனை சேட்டலைட் இருந்தால் நம்ம ஒரு இடத்தோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.
ஓகே. பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 4 சேட்டலைட்ஸோட ஹெல்ப் வேணும். ஓகே. இன் கேஸ் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 3 சேட்டலைட்ஸ் இருந்தாலே போதும். ஓகே. முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் தப்பு பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டினில், நல்லா பார்த்துக்கோங்க. எலிவேஷனுக்கு 3 சேட்டலைட்டு, இதுவே பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 சேட்டலைட். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். அனதர் இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் நடந்துச்சுல, ஆகஸ்ட் மந்த் நடந்த ஏஇயில் வந்து கேட்ட கொஸ்டின் இது. ஆகஸ்ட் 2025 ஏஇ டிஎன்பிசி ஏஇயில் கேட்ட கொஸ்டின், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் என்னன்னா இதுவும் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாங்கிடியூனல் லெவலிங்கோட அனதர் நேம், அதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் சி, ப்ரொஃபைல் லெவலிங். ஓகே. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின். த பிரின்சிபல் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வே. சூப்பர் கொஸ்டின் சார், உண்மையாக சொல்கிறேன், சூப்பர் கொஸ்டின். ஏன் அப்படின்னா நீங்கள் பிளேன் டேபிளில் எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, அதோட சைஸ் படிச்சிருப்பீங்க, அதில் வச்சு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிளேன் டேபிளில் உள்ள பார்ட்ஸு, ட்ரஃப் காம்பஸு, ஃபிடூசியல் எட்ஜு, அலிடேடு எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதோட பிரின்சிபலை நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. இன்கேஸ் அதாவது இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 160 கொஸ்டின் நமக்கு எப்படின்னு தெரிஞ்ச மாதிரி தான் இப்போ கொடுக்குறாங்க. மீதி ஒரு 30 to 40 கொஸ்டின் தான் வந்து நமக்கு தெரியாத மாதிரி, அதில் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் நம்ம படித்து அப்ரோச் பண்ணும்போது மற்றவங்களை காட்டி நமக்கு நிறைய மார்க் வரும். ஆப்வியஸாக மார்க் அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு போஸ்டிங்கும் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான், காசு புக்லேயே இது நான் பார்த்த மாதிரி இல்லை. அவுட் சோர்ஸ் அந்த மாதிரி நம்மளா நாலேஜில் சர்ச் பண்ணி பார்க்குறதுல கிடைக்கிறது தான் இது. ஒன்றும் இல்லை சார். பிரின்சிபல் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வே அப்படின்னா parallelism. ஓகே. ஒரு என்ன அப்படின்னா நம்ம பிளேன் டேபிளை யூஸ் பண்ணி கிரவுண்டு பாயிண்ட்ஸை நம்மளோட டேபிளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம பிளாட் பண்ணுறோம். ஓகே. கிரவுண்ட் பாயிண்ட்டை பேரலாக டேபிளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால தான் இதோட பிரின்சிபல் வந்து பேரலிசம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகே. டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கிற யூ ஃபோர்க் அப்படிம்பாங்க. அந்த யூ ஃபோர்க்கை வச்சு தான் கீழே கிரவுண்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம மேலே நம்ம ஷீட்டுக்கு மேலே கொண்டு வந்து நம்ம வரைகிறோம். பேரலாக அதுக்கு பண்ணுறதுனால பேரலிசம் அப்படிங்கிற பிரின்சிபல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். த ஃபர்ஸ்ட் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் டு பி டன் ஆஃப்டர் செட்டிங் அப் தி பிளேன் டேபிள் சர்வே அட் எனி ஸ்டேஷன். அதாவது நம்ம டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 2 டைப்பாக இருக்கும் சார். பிளேன் டேபிள் சர்வேக்கு ஒரு மாதிரி இருக்கும், மற்ற எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக தியோடலைட்டோ டோட்டல் ஸ்டேஷனோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டெம்பரரி செட்டிங் எப்படி இருக்கும்னா சென்டரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் இப்படி இருக்கும். ஆனால் பிளேன் டேபிளுக்கு அப்படியே மாறும் சார். ஃபஸ்ட்டு வந்து லெவலிங், அப்புறம் சென்டரிங், அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன். எல்சிஓ அப்படின்னு பிளேன் டேபிள்னா எல்சிஓ அப்படின்னு சொல்லி வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து லெவலிங், நெக்ஸ்ட் சென்டரிங், அப்புறமா ஓரியன்டேஷன். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் தான் கேட்டிருக்கான். ஆப்ஷன் சி லெவலிங் தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் சார். நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன். அதாவது இது வந்து ஓரியன்டேஷன், ரிசெக்ஷன் இது எல்லாமே வந்து பிளேன் டேபிளில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பாயிண்ட் ப்ராப்ளம் அண்ட் 3 பாயிண்ட் ப்ராப்ளம். ஆப்வியஸாக பிளேன் டேபிளில் வர்றதா 2 பாயிண்ட் ப்ராப்ளம் அண்ட் 3 பாயிண்ட் ப்ராப்ளம் ஆர் மெத்தட் ஆஃப். இது 2 பாயிண்ட் ப்ராப்ளம் 3 பாயிண்ட் ப்ராப்ளம் எந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி. ஓரியன்டேஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம், ரிசெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம், ரெண்டும் வரக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இதுக்கு. Next 29th question. The quickest and most accurate method to solve 3 point problem in resection of plane table. Okay. நம்ம பிளேன் டேபிளில் 3 பாயிண்ட் ப்ராப்ளத்தில் 3 மெத்தட் யூஸ் பண்ணுவோம் சார். மெக்கானிக்கல் மெத்தடு, அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ட்ரேசிங் பேப்பர் மெத்தட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகே.
பேசல்ஸ் மெத்தடு அப்படின்னு இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லீமேன் மெத்தட்னு சொல்லுவோம், இல்லை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம். இதில் மூணுத்தில் எது குயிக்கஸ்ட் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. இது தெரியல அப்படின்னா கூட தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் சி லீமேன் மெத்தட் தான் இருக்குது, மூணுத்துல இருக்கிறதுலே குயிக்கஸ்ட் மெத்தட். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார், நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில் ஆல்வேஸ் பாயிண்டிங்? காம்பஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆப்வியஸாக தெரியும், நிறையா படித்து பார்த்ததா. எல்லா எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து ஏஇ ஜேடிஓ எல்லாத்துலேயுமே வரும். அந்த காம்பஸ் நீடில் வந்து எந்த டைரக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி சவுத். ஆப்ஷன் சி சவுத்து தான் இது கரெக்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், ஏஇ ஜேடிஓக்காக சிவில் இன்ஜினியரிங்காக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1 ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து வருங்காலத்தில் ஒரு ஏஇயாவோ ஒரு ஜேடிஓவோ ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான கோர்ஸாக இருக்கும். வித் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே சார், இன்றைக்கான செஷன் அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. டெக்னிக்கல் எக்ஸாமை விட்டுறாதீங்க. யாரும் எக்ஸாம் எழுத வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. எழுதுங்க, எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே படிங்க, நம்பிக்கையிலே எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.